ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. இன்றைக்கி சாய் பிரியா ஸ்டுடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பழைய கிளிப்பெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும், யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். ஆனால் தூக்கி போடவும் நமக்கு மனசு வராது. இதை எப்படி வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன், அதாவது ரீயூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா லேஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லேஸு, நெட்டு கிளாத்து இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப் எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு மட்டும் உங்களுக்கு ரொம்ப பழசாயிடுச்சு, பட் ஆனால் இந்த பேக் சைடு வந்து நல்லா இருக்குது. எனக்கு தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த லேஸை வச்சு இதை நான் டிசைன் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய லேஸ் ஒன்று எடுத்திருக்கேன், ஸ்டோன் இருக்க மாதிரி லேஸு. நம்மளுடைய இந்த கம் இருக்குது இல்லைங்களா, இந்த கம் எடுத்திருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லேஸில் இந்த கம் அப்ளை பண்ணி அப்படியே வந்து இந்த இதில் ஒட்ட போகிறேன். எப்படி இருந்த கிளிப் வந்து எப்படி மாறப்போகுது பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த சைஸ் இருக்குது, சைஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ரெண்டு இதுவாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படியோ கிளிப்பில் வேணாலும் நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி லேஸ்லேயும் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக இந்த கிளிப்பில் மேலே இருக்கிறது பிக்க முடிஞ்சால் பிச்சுட்டு கூட நீங்கள் வந்து புதுசாக வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக வருது, மீதி வரலை. ஸோ நான் பிக்க வேணாம், அது மேலேயே டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் அப்படியே வந்து ஒட்டுறேன். என்கிட்ட இந்த லேஸ் அவைலபிளாக இருந்துச்சு, ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட என்ன மாதிரி அவைலபிள் இருக்கோ உங்கள் ஏரியாஸில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிளிப் நல்லாயிருக்கு தூக்கி போடாமல் நம்ம நிறைய வச்சுருப்போம், யூஸ் பண்ணுற, அதாவது நல்லாயிருக்கு எப்படி தூக்கி போடுறதுன்ற மாதிரி வச்சுருப்போம். ஸோ அந்த லேஸை இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருந்த கிளிப் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். புதுசாக வந்து வாங்கின கிளிப்பு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே வந்து சாண்டில் இருக்கிறதால நான் வந்து இந்த ரெட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் ட்ரை ஆகிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லேஸ் வந்து வெளியில் வராது. ஸோ அப்படியே வந்து இதுவாகிடும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்க கிளிப்பு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பு நல்லா இருக்குது கிளிப்பு, பட் ஃபுல்லாகவே வெளுத்து போயிடுச்சு. ஸோ இதுக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தேன். என்னென்னா இது முடியில் போட்டோம் அப்படின்னா அழகாக அந்த முடி வந்து உள்ளே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்க கிளிப்பு. ஸோ இதுக்கு நான் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். என்ன ஷேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். பாருங்க எப்படி இருந்த கிளிப் எப்படி மாறிடுச்சுன்னு. இது வந்து நமக்கு முடியல போயிடும், அதனால இங்கெல்லாம் லேஸ் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டு தான் நமக்கு லுக் தெரியும். ஸோ எனக்கு வந்து குங்கும கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுன்றதால நான் குங்கும கலர் லேஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. நல்லா கையை வச்சு நல்லா அமைக்க விடுங்க, அதாவது இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க, ஃபுல்லாக வந்து அந்த சர்ஃபேஸில் இது பண்ணுற மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிளிப்பை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்த கிளிப் வந்து எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த கிளிப் நல்லா இருக்குது, கலர் போனதால் யூஸ் பண்ண முடியல. ஸோ இதை நான் இப்படி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேண்ட் இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் எல்லாமே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய வச்சுருப்போம். இந்த மாதிரி கிளிப்பு, இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பேண்டு இதெல்லாம் நம்ம நிறைய வச்சுருப்போம். பட் வந்து இது பின்னாடி இருக்கிறது இது வந்து துரு பிடிச்சிருக்கும். அதாவது இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தொங்கிடுச்சு, இதை வந்து போடவே முடியாது. பட் இது நல்லா இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில ஸ்டோன் வந்து விழுந்துருச்சு. ஒரு சில ஸ்டோன் வந்து விழுந்துருச்சுன்னா இந்த கம்மை யூஸ் பண்ணி நம்ம அதே ஸ்டோன் நமக்கு கடையில் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப ஸ்டோன் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பேக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, சில பேர் வீட்லேயே வந்து பேக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க, இல்லை நம்ம கடையில் கூட பேக் வாங்கியிருப்போம். அந்த பேக்கில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது ஒரு டிசைனாக உங்களுக்கு மாறிடும். ஸோ அப்படியே கையிலேயே சாதா நம்ம ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது கூட நம்ம வைக்கலாம், நடுவில் பேக்கில் பர்ஸில் அந்த மாதிரி கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. இதில் கேப் இருக்கிறதால அழகாக வந்து ஊசியும் நூலும் வந்து உள்ளே போகும், ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இதில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி நெட்டட் கிளாத் இருக்குது இல்லையா, நெட்டட் கிளாத் எடுத்துக்கோங்க. நெட்டட் கிளாத்தில்
கேன்வாஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, கேன்வாஸ் வச்சு பேக் சைடில் வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலும் இந்த நெட்டட் கிளாத்தும் உங்களுக்கு இதுவாகிடும். அதுக்கப்புறமா இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இந்த பேக் சைடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட அதை வந்து இந்த கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த கம் வந்து அதில் ஒட்டும். ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பாவோ இல்லை பேக்கில் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரியோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் ஃபேப்ரிக்கில் வந்து நம்மளே வந்து பேண்ட் எல்லாம் செய்வோம். ஸோ அந்த பேண்டில் கூட இந்த இதை வந்து நீங்கள் மாட்டலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணிவிட்டு இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேண்டில் இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த நியூ பேண்டுக்கு வந்து இது நான் வந்து ஃபேப்ரிக்கில் பண்ண பேண்டு. ஸோ இதில் வந்து நியூவாக ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேண்டில் வந்து இது இன்சர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சாய் பிரியா ஸ்டுடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நியூ அப்டேஷனோட நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து பேக்கில் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். இது எல்லாமே இது பின்னாடி வந்து துரு பிடிச்சிருச்சு, பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கு. பேக்கில் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.